Hello viewers, welcome to Fast Updates. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜீ தமிழ் கார்த்திகை தீபம் சீரியல் அப்டேட்டை பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ கேடி சீரியலோட அப்டேட் தான் இன்றைக்கி எபிசோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி வேலையை காட்டி ரிஜிஸ்டர் மேரேஜ்க்கு எப்படியாவது நம்ம ரேவதியை ஒத்துக்க வச்சுருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா மருதுக்கும் ரேவதிக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போயிருப்பாங்க. பார்த்திங்கன்னா ரேவதி ஒரு பக்கம் ஆஃபீஸ் வரலன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்குமே தேடிட்டு இருப்பாங்க. ஸோ டவுட் நம்ம மயிலுக்கு கேட்கும் போது இந்த மாதிரி எனக்கு டவுட்டாகவே இருக்குது, ஒருவேளை அத்தை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் அவங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைப்பாங்களோ, ஏன்னா அத்தை என்னை பார்த்த மாதிரி இருக்குது, அதனால் அதை பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ மயில போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் பார்க்க சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்கிறத பார்த்துட்டு கார்த்திக் கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா பிரியாவும் இங்கே ஆள் வச்சுருக்காங்களா சாமுண்டீஸ்வரி கரெக்டாக பார்த்திங்கன்னா லிஃப்ட்டை கட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ கார்த்திக் ஏதோ கால் பண்ணி அங்கே சொல்கிறாங்க. ஸோ பவர் கட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரிஜிஸ்டர் எதுவும் பண்ண முடியாது, ஜென்ரேட்டர் எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க இல்லையா. ஸோ வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்படியே கார்த்திக் கரெக்டாக வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி எபிசோட்ஸ். கார்த்திக்கோட பிளான் வேறு லெவல். பட் சாமுண்டீஸ்வரி ஏன் தான் இப்படி பண்ணுறீங்கன்னு சுத்தமாகவே தெரியலை. சும்மா கடுப்பேற்றிட்டு இருக்கீங்க. இவ்வளோ நாள் வேறு ஒருத்தங்க சந்திரா தான் வில்லின்னு நினச்சோம்னா இவங்க வில்லியாக இருந்துட்டு நம்ம கார்த்திக் ரேவதியை பிரிக்க பிளான் பண்ணிட்டாங்க. ரேவதி ஏன் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் தெரில. ஏன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் தானே மேரேஜ் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இவங்க தான் ரிஜிஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணியிருப்பாங்க. ரேவதிக்குமே விருப்பம் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் தான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ப்ரொமோவுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதே ப்ரொமோவை தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன ட்ராக் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வாங்க போகிறாரு கார்த்திக்கிட்ட, அது மட்டும் தெரியுது மருது. ஸோ இதுதான் அப்டேட். உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா? இன்றைக்கி எபிசோட்ஸ் பற்றின கருத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோலாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.